வணக்கம் குழந்தைகளே, லக்ஷ்மி உஷா வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதில் நம்ம இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே பிராத்மிக்கில் 6 போயம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 7ஆவதாக தோகை பார்க்கலாம் வாங்க. இது மெமரி தோகை. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், நீங்கள் எக்ஸாமுக்கு வரும். முதல்ல கபீர்தாஸோட ஒரு தோகை பார்க்கலாம். கபீர்தாஸோட தோகையில் ஃபஸ்ட்டு தோகையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாது அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு அறிவுள்ளவர்கள், ஒரு ஞானி அப்படின்றவங்க எப்படி இருக்கணும். இப்போ நம்ம சாது அப்படின்னா யாரை சொல்லுவோம், மிக அறிவுள்ளவர்கள், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு நடுநிலைமையில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்கள், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. சாது ஐசா சாகியே, சாது ஐசா சாகியே, ஜைசா சூப் சுபாய், சார் கோ கஹிரகை, தோத்தா தே உடாய். சாது ஐசா சாகியே, ஒரு சாது அப்படின்றவங்க, அதான் ஒரு ஞானி, ஒரு அறிவாளி சொன்னாலே, ஒரு நடுநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உயர்ந்த பண்புள்ள மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஐசா சாகியே இப்படி இருக்கணும். எப்படி ஜெய்சா எப்படின்னா, சூப் சுபாய், சூப் அப்படின்னு சொன்னால் வினோ அப்படின்றது என்னது, ஒரு மொரோன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ அரிசிலாம் புடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரிசியை க்ளீன் பண்ணுறது. நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஜல்லடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் மொரோன்னு ஒன்று இருக்கும். அதில் அரிசியை போட்டு என்ன செய்வாங்க, புடைப்பாங்க. அது காற்றுல அதில் இருக்கிற தூசியெல்லாம் போயிடும், பூமியெல்லாம் போயிடும், மீதி நல்ல பொருள்கள் மட்டும் அதில் இருக்கும். அதுதான் சூப் அப்படின்னு பேர். ஸோ அந்த பினோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாது ஐசா சாய், அந்த சாது எப்படி இருக்கணும், சூப் சுபாய், சூப் கேஸ் சுபாய்னாக்க குணம், அந்த சூப்போட குணம் மாதிரி இருக்கணும். சூப்னா பினோ சொல்லுவோம் இல்லையா, அந்த முரத்தினுடைய குணத்தை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முரத்தோட குணம் என்ன, சார்கோ கஹிரகை, சார்னா நல்ல பொருள்கள், நல்ல பொருள்களை கஹிரகை கிரகன் கற்கே ரக்தாக, ஸோ அது தனக்கிட்ட வச்சுக்கும், நல்ல பொருள்களை தனக்கிட்ட வச்சுக்கும். தோத்தா தே உடாய், தோத்தானா எம்டி, ரொம்ப மெலிதான பொருள்களை வெளியில் பறக்க விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்தவர்கள், உயர்ந்த ஞானி அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு நடுநிலைமையில் இருக்கிறவங்க, சிறந்த பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய செயல்களை செய்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்கணும், நல்ல பொருள் நல்லவற்றைகளை மட்டும் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு தேவையில்லாத குணங்களை அவங்க விட்டுருவாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம சாது அப்படின்னு சொல்கிறோம். இது கபீர்தாஸினுடைய தோகை. ஸோ இதை நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணணும், நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிற மாதிரி சொல்லித்தரேன், அப்படியே ரிப்பீட் பண்ணி பாருங்கள். சாது ஐசா சாகியே, சாது ஐசா சாகியே, ஜைசா சூப் சுபாய், ஜைசா சூப் சுபாய், சார் கோ கஹிரகை, சார் கோ கஹிரகை, தோத்தா தே உடாய், தோத்தா தே உடாய். ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லி பார்த்தீங்கன்னா நான் மனப்பாடம் ஆகிடும். அப்படியே எழுதியும் பாருங்கள். இப்போ 2ஆவது தோகை, செகண்ட் தோகையில் ஒரு சாதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட சாதுவை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கபீர்தாஸே சொல்கிறாரு. ஜாதி ந பூச்சோ சாதுக்கி, ஒரு நல்ல உயர்ந்த பண்புள்ள ஒருத்தர், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க, ஒரு அப்துல் கலாம் மாதிரி, ஒரு காந்திஜி மாதிரி, அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், ஜாதினா பூச்சோ, அந்த மாதிரி உள்ள சாதுக்களினுடைய ஜாதியை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. உயர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு மனித குலத்தில் பிறந்த எல்லாமே என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய ஜாதியை நம்ம பார்க்கவே கூடாது, அவர்களுடைய குணத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஜாதினா பூச்சோ சாதுக்கி பூச் லீஜியே ஞான், அவங்களுடைய அறிவு எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த காலத்து முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க என்ன ஜாதியில் பிறந்தாங்கன்னு எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் ஒரு முனிவர், இப்போது வசிஷ்டர் இருக்கார், விஸ்வாமித்திரர் இருக்கார். ஸோ அவர்களுடைய கதைகள்லாம் படித்தோன்னா நம்ம அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஆரம்பத்துலலாம் அப்படிலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரியான சாதுக்களினுடைய அந்த உயர்ந்தவர்களுடைய நம்ம ஜாதியை பற்றி கேட்கக்கூடாது, உயர்ந்த பண்புள்ளவர்கள் அவ்வளோதான், அந்த பண்பை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களுடைய ஜாதியை பற்றி நம்ம கேட்கக்கூடாது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜாதியை பற்றி கேட்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும், அப்போ அவங்கள பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்ககிட்டேருந்து அப்படின்னா, மோல் கரோ தர்வார்கா, ஒரு தர்வார்னா கத்தி, ஒரு வாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு கத்தி வாங்கும்போது அதை என்ன பண்ணி பார்க்குறோம், மோல் கரோனா அதனுடைய ஷார்ப்னஸ்ஸை செக் பண்ணி பார்க்குறோம். ஒரு கத்தி வாங்கினா அதனுடைய ஷார்ப்னஸ்ஸை எப்படி செக் பண்ணி பார்க்குறோமோ,
அதை மாதிரி தான் அவங்களுடைய அறிவை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி படிச்சீங்க, எப்படி இவ்வளோ பெருசானீங்க, பூச் லீஜியே கியான்னா எனது அறிவு. அவங்களுடைய அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணுமே தவிர அவங்களோட ஜாதியை பற்றி கேட்கக்கூடாது. அதே மாதிரி கத்தி வாங்கும்போது அதை நம்ம ஷார்ப்னஸை செக் பண்ணணுமே தவிர படா ரஹன்தோ மியான், அதனுடைய மியான் அப்படின்னா அதை போடுற கவர் இருக்கு இல்லையா, உரை இருக்கு இல்லையா, அதை பற்றி அது எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்குது, அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி கத்திக்கு நம்ம ஷார்ப்னஸை செக் பண்ணி பார்க்குறோமோ அதனால் அது மாதிரி அறிவாளிகளுடைய அறிவை மட்டும்தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் படிக்கிறதுக்காக சொல்லித்தரேன். ஜாத்தின்னா பூச்சோ சாதுக்கி पूछ लीजिए ज्ञान मोल करो तलवार का पड़ा रहन दो म्यान. ஸோ இதை ரிப்பீட் பண்ணி சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரஹீம் கே தோஹே. ஸோ நம்ம எப்படி திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினாரோ அதே மாதிரி கபீர், துளசி, ரஹீம் அப்படி நிறைய பேர் தோஹே எழுதியிருக்காங்க. தோஹே அப்படின்னா இது 2 லைனாலான பாடல்கள், 2 வரிகளாலான பாடல்கள் தான் தோஹே. இப்போ ரஹீம் எழுதின தோஹே பற்றி பார்க்குறோம். தருவர் ஃபல் நஹி காத்துக. ஸோ அப்படிப்பட்ட சாதுக்கள், அறிவுள்ளவர்கள், ஞானிகள், நல்ல பண்புள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு இப்போ சொல்கிறாங்க. தருவர் ஃபல் நஹி காத்துக. தருனா பேடு, மரம். ஒரு மரம் என்ன செய்யாது, அப்னா ஃபல் குத் நஹி காத்தக, நம்மளுடைய பழத்தை தானே சாப்பிடாது. ஒரு மரம் வந்து தன்னுடைய பழங்களை மற்றவங்களுக்காக தான் அது கொடுக்குது. சர்வர் பியகி நா பான். சர்வர் அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகள். எந்த நீர்நிலை, அந்த குளமாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும், ஏரியாக இருந்தாலும் அது என்ன செய்யாது, பியகி நா பான் அப்னா பானி குத் நஹி பீத்தாக, தன்னுடைய தண்ணியை தானே குடிக்காது. கஹி ரஹீம் பர்காஜ் ஹித். ஸோ ரஹீம் காத்தேங்க, ரஹீம் சொல்கிறாரு பர்காஜ் ஹித். பர்காஜ் அப்படின்னா தூஸ்ரோங்கி ஹித் கேலியே, மற்றவர்களுடைய நன்மைக்காக. ஹித்னா நன்மை, தூஸ்ரோங்கி ஹித் கேலியே, மற்றவர்களுடைய நன்மைக்காக. சம்பத்தி சஞ்சகி சுஜான் சாது, எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஸோ சுஜான் நல்ல மனிதர்கள், சம்பத்தி சொத்துக்கள், சஞ்சகி சேர்க்குறாங்க. ஸோ அவங்க நிறைய அறிவுள்ளவர்கள், ஞானிகள், நல்லவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, மற்றவர்களுக்கு உதவுறதுக்காக தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ரஹீம் சொல்கிறாரு. இப்போ இதை படிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். தருவர் ஃபல் நஹி காத்துக. சர்வர் பியகி ந பான். கஹி ரஹீம் பர்காஜ் ஹித். சம்பத்தி சஞ்சகி சுஜான். ரஹீம். ஸோ அடுத்தது துளசிதாஸ்கே தோஹே. துளசிதாஸோட தோஹே. துளசி மீட்டே வச்சந்தே, அதாவது இனிமையான வார்த்தைகளை நம்ம ஏன் பேசணும். நிறைய பேர் எல்லாரும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போனா மற்றவங்ககிட்ட நம்ம வந்து இனிமையாக நடந்துக்கணுன்றது மிக மிக முக்கியம். ஸோ மீட்டே வச்சந்தே, இனிமையான வார்த்தைகள். துளசி காத்தேக மீட்டே வச்சந்தே, இனிமையான வார்த்தைகள்னால சுக் உபஜத் சஹு ஓர் அப்படின்னா சாரோ ஓர், நம்மை சுற்றி. சுக் உபஜத், இன்பம் கொடுக்கிறது, இன்பம் ஏற்படுகிறது. ஸோ நம்ம இனிமையான வார்த்தைகளை பேசுறதுனால நம்மை சுற்றி எப்போ எப்படி இருக்கும், ரொம்ப கலகலன்னு சந்தோஷமாக இருப்போம். வசீகரன் மந்திர ஹை. வசீகரன் அப்படின்னா தூசரோங்கோ வஷ் கர்னேகா, மற்றவங்களை நம்மிடம் கவர்வதற்கான மந்திரம் எது? இந்த மீட்டே வச்சன் போல்னா, இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது தான் மற்றவர்களை நம்மிடம் வசீகரிக்கக்கூடிய மந்திரம். பரிகரு வச்சன் கட்டோர், அதனால கட்டோர் வச்சன் போல்னா, அது கடுமையான வார்த்தைகளை பேசுகிறத நம்ம என்ன செய்யணும், பரிகரு விட்டுறணும். ஸோ திருக்குறளில் கூட திருவள்ளுவர் கூட இந்த இன்னா சொல்லாமை இனியவை பேசலாம் நிறைய 10 திருக்குறள் எழுதியிருக்காரு அவர் இல்லையா. ஸோ இனிய உளவிருக்க இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னார் இல்லையா. இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது பழத்தை விட்டுட்டு காயை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்மக்கிட்ட எல்லோரும் நம்மளை நோக்கி வரணும், நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப் காய்க்கணும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி வரணும் அப்படின்னா நம்ம இனிமையான வார்த்தைகளை பேசினா போகிறோம். நம்ம அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை
சேர்த்துக்கணுன்ற அவசியமே கிடையாது, தன்னால் நம்மக்கிட்ட வருவாங்க. சுக் உபஜத் இனிமையான சூழலை அது ஏற்படுத்தும். இப்போ வாங்க நம்ம படிக்க கற்றுக்கலாம். துளசி மீட்டே வச்சன்தே, तुलसी मीठे वचन थे, सुख उपजत चहुओर, सुख उपजत चहुओर। वशीकरण यह मंत्र है, वशीकरण यह मंत्र है। परिहरु वचन कठोर, परिहरु वचन कठोर। ஸோ துளசிதாஸ். ஸோ இந்த 4 தோகையும் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஒவ்வொரு தோகையும் ஒரு 10 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். முதல்ல மனப்பாடம் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் எழுதி பார்க்கலாம். நன்றி.